இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பட்ஜெட். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து யூ ஆர் ஆல் பிசினஸ் பீப்புள். ஓகே, ஸோ பட்ஜெட் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்க, சரி நெக்ஸ்ட் 1 இயர் நீங்கள் நெக்ஸ்ட் 1 இயர் போடலாம், 6 மாதத்துக்கு போடலாம், 1 மாதத்துக்கு போடலாம். ஓகே, பட் நெக்ஸ்ட் 1 இயர்க்கான கிளியர் பிளான் அப்படிங்கிறது தான் பட்ஜெட். ஓகே, that will give you a direction. Okay, so year April to March வந்து the financial year ஆரம்பிக்கிறது அப்படின்னாக்க, அந்த பிப்ரவரி ஆர் மார்ச்ல வந்து பட்ஜெட்டுக்காக நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ பட்ஜெட் வந்து 2 டைப்ஸ். ஒன்று வந்து ரெவென்யூ பட்ஜெட், இன்னொன்று வந்து கேபிட்டல் பட்ஜெட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜென்ரலா வந்து ரெவென்யூ பட்ஜெட். ஓகே, கேபிட்டல் பட்ஜெட்ங்கிறது இதை இன்வெஸ்ட் பண்றோம், இதுல ரிட்டர்ன் வருமா, பண்ணலாமா வேண்டாமா, டிசிஷன் மேக்கிங், அதை பொறுத்த வரைக்கும் நம்ம தனியா பார்க்கலாம். இன்னைக்கு ஜென்ரலா உங்க பிசினஸ்க்கு தேவையான பட்ஜெட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்மேட்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னாக்க, இது வரைக்கும் நீங்க வருஷம் பட்ஜெட் போட்டிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் நீங்க பட்ஜெட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஜூலை ஆகுது, ஆகஸ்ட்ல இருந்து மார்ச் வரைக்கும் கூட போடுங்க, இல்ல ஆகஸ்ட் நெக்ஸ்ட் ஜூலை வரைக்கும் ஒரு 12 months பட்ஜெட் போட்டு பாருங்க. அந்த பட்ஜெட் போடுற எக்ஸசைஸ்ல உங்களுக்கு தெரியும், டெஃபினட்டா உங்களால ரெவென்யூ நல்லா பண்ண முடியும். ஒவ்வொரு நம்பரையும் நீங்க டீப்பா பார்ப்பீங்க பட்ஜெட் போடும்போது. அது டிராஃப்டா ஒரு பட்ஜெட் போட்டுட்டு நீங்க அதை ரிவ்யூ பண்ணி பாருங்க. இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த எக்ஸ்பென்ஸ் இன்னும் கம்மி பண்ணலாம், கேஷ் வந்து ஷார்டேஜ் வருமா, அதுக்கு என்ன பண்ணலாம், வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் உங்களுக்கு. இது வந்து இட் இஸ் அ பிரெயின் ஸ்டார்மிங் செஷன். ஸோ பட்ஜெட் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க அக்கௌண்டன்ட்டையோ ஆடிட்டரையோ ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கொடுத்துட்டு குயிக்காக கோத்ரூ பண்ணுவாங்க. பட் ஆஸ் அன் என்டர்பிரனர் நீங்க இந்த பட்ஜெட் பண்ணணும், நீங்க தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் வேணா யார்கிட்ட வேணா கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் யூ வந்து ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ்ல தான் இருக்கீங்க, அதனால உங்களுக்கு எல்லாத்துலயுமே கண்ட்ரோல் இருக்குது. ஒரு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் 100-200 பேர் அப்படின்னா உங்களுக்கு சில மைக்ரோ ஆஸ்பெக்ட் தெரியாம போகும். அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்ட போய் நீங்க நம்பர்ஸ்லாம் வாங்கி பார்க்கலாம். பட் உங்களுக்கு டோட்டல் கண்ட்ரோல் உங்க ஆர்கனைசேஷன் மேல இருக்கிறதுனால நீங்களே உட்கார்ந்து அந்த பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு சில நம்பர்ஸ் வேணும்னா உங்க ஸ்டாஃப்ட கேட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு 1 hourல உட்காந்து பண்ணிடலாமா, 2 மணி நேரத்துல உட்காந்து பண்ணிடலாமா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ரெடி பண்றீங்க இல்லையா, அதுக்கு நீங்க 2 மணி நேரம் எடுத்துக்கோங்க, 3 மணி நேரம் எடுத்துக்கோங்க. பட் ஒன்ஸ் நீங்க அதை ரெடி பண்ண உடனே தான் உங்களுக்கு மெயின் ஒர்க் ஆரம்பிக்கிறது. அதை நீங்க ரிவ்யூ பண்ணி பார்க்கணும், என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வரலாம், அதை பத்தி டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். செகண்ட், பட்ஜெட் அப்படிங்கும் போது நிறைய பேரோட தாட் ப்ராசஸ் போன வருஷத்தை விட 10% இன்க்ரீஸ், 5% இன்க்ரீஸ். காஸ்ட் ஆஃப் லிவிங் வேணா 5% இன்க்ரீஸ் ஆகும், இப்போ டிராவல் எக்ஸ்பென்சஸ் ஆகுது, ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு நார்மல் ரூட்டீன் ஜாப், அது யார் வேணா பண்ணிடலாம். பட் நீங்க பட்ஜெட் வந்து ஒரு ஹைலி கிரியேட்டிவ் ஒர்க், நீங்க கிரியேட் பண்றீங்க ஒரு பிசினஸ் பிளான் மாதிரி. இந்த பட்ஜெட்டை வந்து நெக்ஸ்ட் இயர்க்கு இந்த கம்பெனி எப்படி நெக்ஸ்ட் லெவல் எடுத்துன்னு போலான்னு பார்க்குற அளவுக்கு நீங்க பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அவ்வளோ டீப்பாக போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு திரும்ப இம்ப்ரவைஸ் பண்ணுங்க. நிறைய ரிசர்ச் பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணி பாருங்க. ரிசர்ச் பண்ணி இதுல வேற என்னென்னலாம் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பிரெயின் ஸ்டார்மிங், மெட்டிகுலஸ், ப்ரோஆக்டிவ் அண்ட் ப்ரோக்ரெசிவ் ஆக்டிவிட்டி தான் வந்து பட்ஜெட். அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம நான் 2 கிளாஸ் அலாட் பண்ணியிருக்கேன் பட்ஜெட்டுக்காக. இன்னைக்கு வந்து ஒரு பேசிக் பட்ஜெட், நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களே அதுக்கு எப்படி பட்ஜெட் பண்றது அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்கலாம். ஓகே, இது எல்லா கம்பெனிக்கும் ஸ்டாண்டர்டா வரா மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்மேட் நான் போட்டிருக்கேன். இது சரி, ஒவ்வொரு கம்பெனிக்கும் உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்துறதுனா மாத்திக்கலாம். பட் இது வந்து ஜென்ரலா உங்க பிசினஸ் அனலைஸ் பண்றதுக்கான ஒரு ஃபார்மேட், அந்த ஃபார்மேட்ல கொடுக்குறேன். பட்ஜெட்ல நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, பாஸ்ட் பார்க்கணும்.
இப்போ நீங்க இருக்கிற வருஷம் வந்து 21, 22, 21, 22. ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணும்? 18, 19, 19, 20, 20, 21. இந்த 3 இயர்ஸ் நீங்க முதல்ல ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். அதுலதான் உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். 3 இயர்ஸ் ஆடிட்டட் ஃபினான்ஷியல்ஸ் இருக்கும் உங்ககிட்ட. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ. அதை 3 ஸ்டடி பண்ணுங்க. எவ்வளவு சேல் பண்ணியிருக்கோம், எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு, எவ்வளவு நமக்கு சர்ப்ளஸ் நின்று இருக்கு, சேல்ஸ் ஏன் அவ்வளவுதான் பண்ணியிருக்கோம், அதை விட ஏன் அதிகமா பண்ணல. 18, 19ல இருந்து 19, 20க்கு சேல்ஸ் ஏன் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏன் அதை விட அதிகமா இன்க்ரீஸ் ஆகல. ஒருவேளை நம்ம வந்து மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணாதனால இன்க்ரீஸ் ஆகலையா, இல்ல நம்மளோட டீம் இல்லாதனால இன்க்ரீஸ் ஆகலையா, ஒருவேளை டீமுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணா இன்க்ரீஸ் ஆகலையா, இல்ல கேஷ் ஷார்டேஜ் இருந்தது அதனால வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியல, அதனால சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியலையா. ஸோ 3 இயர்ஸ் டேட்டா நல்லா அனலைஸ் பண்ணுங்க. இந்த ஹோம்ஒர்க் வந்து மஸ்ட். ஸ்ட்ரெயிட்டவே போன வருஷத்தை வச்சு இந்த வருஷம் 10%, 10%, 10% போடாதீங்க. அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி. அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தான். அனலைஸ் பண்ணி பாருங்க. பட்ஜெட்டை வந்து ஒரு பிசினஸ் பிளான் ரெடி பண்றோங்கிற மாதிரி ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும். ஸோ should be a very strategic and dynamic budget. ஸோ 3 இயர்ஸ் அனலைஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம கரண்ட் இயர்க்கு வருவோம். நான் வந்து ஏப்ரல் டு மார்ச் சொல்றேன். நீங்க 3 குவார்டருக்கு போடலாம், 2 குவார்டருக்கு போடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பட்ஜெட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இயர்க்கான ஒரு எஸ்டிமேஷனை இப்போ நம்ம கிரியேட் பண்றது, ரெவென்யூக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பென்சஸை பிளான் பண்றது, அதுல ஏதாவது ஷார்டேஜ் இருந்தா அதுக்கு எப்படி ஃபண்ட்ஸை கொண்டு வருது அப்படிங்கிற பிளான் பண்றது, நம்ம கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பிளான் பண்றது, இல்ல நம்ம இன்னொரு பார்ட்னர் சேர்த்து கேபிட்டல் போட சொல்லலாமா. எல்லாத்துக்கும் ஆன்சர் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக தான். ஸோ முதல்ல வந்து 21, 22க்கு நீங்க எடுத்துக்கோங்க. குவார்டர் வைஸ் முதல்ல பிரிச்சுக்கோங்க. ஹோல் இயர்க்கு மொத்தமா போடாதீங்க. Q1, Q2, Q3, Q4. இல்ல நீங்க இன்னும் டீப்பா ப்ரிப்பேர் பண்ணோம்னா 12 மந்த்ஸ்க்கு மந்த் வைஸ் கூட போடலாம். month 1, month 2, month 3 போட்டு அதை ஒரு குவார்டர் டோட்டல் போடுங்க. திரும்ப 4, 5, 6 அப்படின்னு போட்டு Q2 போடலாம். 7, 8, 9 Q3, 10, 11, 12 Q4, அப்புறம் ஹோல் இயர். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இன்புட் நீங்க என்ன கேப்சர் பண்ணணும் அப்படின்னாக்க, இன்புட் நம்பர் 1 ஸ்டெப் பை ஸ்டெப் போலாம். எவ்வளவு சேல்ஸ் பண்ண போறீங்க எவ்ரி குவார்டருக்கு, எவ்வளவு சேல் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்க முதல்ல பட்ஜெட் பண்ணுங்க. சில பேருக்கு சேல்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு வந்து சர்வீஸ் இன்கம் இருக்கலாம். உங்க இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அந்த நேமை நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். உங்களோட ரெவென்யூ எவ்வளவு புக் பண்ண போறீங்க, ரெவென்யூ எவ்வளவு பண்ண போறீங்க. இங்க வந்து நீங்க எப்படி பார்க்கணும்னாக்க, லாஸ்ட் இயரோட 10% அப்படின்லாம் மைண்ட் செட் பண்ணாதீங்க. அது கீழே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. பொட்டென்ஷியல் எவ்வளவு இருக்கு, இந்த பிசினஸுக்கு எவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்கு அப்படின்னு பாருங்க. அப்போ உங்களால சேல்ஸை வந்து டிஃப்ரெண்டா பார்க்க முடியும், எவ்வளவு பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த பொட்டென்ஷியல் பார்க்கல அப்படின்னா லாஸ்ட் இயர் பிளஸ் 10% இப்படிதான் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பொட்டென்ஷியல் பாருங்க. அப்புறம் உங்களோட ஷேர் என்ன, மார்க்கெட்ல உங்களோட ஷேர் என்ன, அதை இன்க்ரீஸ் பண்ணலாமா, அதுக்கெல்லாம் தான் அந்த டேட்டா வேணும் உங்களுக்கு. அப்புறம் காம்படிட்டர்ஸ்லாம் எவ்வளவு பண்றாங்க, நம்ம அதுக்கு ஈக்குவலா பண்றோமா, அதை விட அதிகம் பண்ண முடியுமா, இல்ல நம்ம பண்றதை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, அனலைஸ் பண்ணி பாருங்க. காம்படிட்டர்ஸ்லாம் எவ்வளவு பண்றாங்கன்னு பாருங்க. ஸ்கேல் பண்ண முடியுமா, இந்த லெவல்ல நெக்ஸ்ட் லெவல்ல பிசினஸ் எடுத்துன்னு போக முடியுமா, அதான் ஸ்கேலிங்.
ஸ்கேல் பண்ண முடியுமா? ஸோ ஒரு அப்ஜெக்டிவை கிரியேட் பண்ணுங்க ஆர்கனைசேஷனுக்கு. ஒரு நம்பர்ஸா பார்க்காம ஆர்கனைசேஷனுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் கிரியேட் பண்ணுங்க. சார் இவ்வளவு சேல்ஸ் பண்ணோம்னா செலவாகும், அதுக்கு நெக்ஸ்ட் வாங்க. அதான் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க, அப்புறம் அதை ஃபைன் டியூன் பண்ணி பார்க்கலாம். இந்த எக்ஸல் ஷீட்ல வந்து உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு எல்லாமே லிங்க் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இதை ஒரு மாடலா வச்சுன்னு கூட நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இங்க கேப்சர் பண்ணுங்க. அதுல ஒரு பாயிண்ட் நீங்க பார்க்கணும். சேல் அப்படின்னா மெர்கன்டைல் பேசிஸ், அதாவது சேல்ஸுக்கும் கலெக்ஷனுக்கும் டிஃபரன்ஸ் உண்டு. சேல்ஸ் அப்படின்னா நீங்க எவ்வளவு இன்வாய்ஸ் பண்ண போறீங்க, மேபி அது இந்த வருஷம் கலெக்ட் பண்ணலாம், ஒரு போர்ஷன் நெக்ஸ்ட் இயர் கலெக்ட் பண்ணலாம். அதை பத்தி பண்ணாம மெர்கன்டைல் பேசிஸ் ஆர் அக்ரூயல் கான்செப்ட்ல ஸோ ஈச் குவார்ட்டர் எவ்வளோ இன்வாய்சிங் பண்ண போறீங்க, எய்தர் ஃபார் யுவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஒன்ஸ் அகெயின் இதுல வந்து நான் ஒரே லைனா கொடுத்துருக்கேன். இதையே நீங்க ஒரு தனி எக்ஸலா கிரியேட் பண்ணலாம். சேல்ஸ் மந்த் வைஸ் போட்டு, மந்த் வைஸ் எவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆவாங்க, அப்புறம் ரேட் பர் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் எவ்வளவு வாங்குறாங்க, அதுல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு, அப்புறம் ஒரு ப்ராடக்டோட பிரைஸ் எவ்வளோ, அதோட டோட்டல் எவ்வளோ, பிரைஸ் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, அந்த மாதிரி யூ ஹாவ் டு கிரியேட் எ சப் ஷெட்யூல் ஃபார் த சேல்ஸ். ஒரே லைன்ல என்டர் பண்ற நம்பர் கிடையாது, இது வந்து ஃபைனல் நம்பர். ஆனா இதுக்கு நீங்க கிளியரா பிரேக்கப் போடணும். ஒவ்வொன்றுத்துக்கு பேக்ரவுண்ட் நீங்க சொல்றேன். கிரியேட் எ டீடைல்டு ஸ்ப்ரெட்ஷீட் for the sales numbers. Detailed spreadsheet create பண்ணணும் நீங்க. அது இல்லாம சேல்ஸை வந்து சும்மா ஒரு 500 600 போடக்கூடாது. இது மாடலுக்காக நான் போட்டுருக்கேன். இது எப்படி நீங்க போடலாம்னா உங்க பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி. நீங்க ட்ரேடிங் அப்படின்னா ஓகே விற்கிறோம், விற்கிற மெத்தடாலஜி என்ன, நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வரணும். நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, இல்ல சேல் பர் ஸ்கொயர் ஃபீட் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, இல்ல வேற ஏதாவது நியூ மாடல்ல போய் சேல்ஸ் இ காமர்ஸ் மாடல்ல போலாமா, இல்ல இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் மூலம் நம்ம சேல் பண்ண ஆரம்பிக்கலாமா, அனலைஸ் பண்ணி பாருங்க. பண்ணி இந்த சேல்ஸ் நம்பர்ஸை முதல்ல கேப்சர் பண்ணுங்க. இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு பேரு. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னாக்க நான் இங்க சும்மா நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், 500 650 600 650. இது எந்த ஊரும் கிடையாது, சும்மா ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். எல்லாமே லேக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. 500 lakhs 650 lakhs 600 lakhs 650 lakhs அப்படின்ட்டு. மேபி 700 lakhs எடுத்துக்கோங்க, 750 lakhs எடுத்துக்கோங்க. நீங்க குவார்டர் வைஸ் போடும்போது உங்களுக்கு என்ன தெரியும், எவ்ரி குவார்டர் அது இம்ப்ரூவ் ஆகுதா அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இது 600, ஒன்றும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் கிடையாது, சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக போடுறேன். ஸோ குவார்டர் வைஸ் இதை போட்டுக்கோங்க. அடுத்தது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு பேர். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ஜென்ரலா இந்த 3 கேட்டகரியில் வரும். டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் கன்சியூமபிள்ஸ். அதாவது இந்த ப்ராடக்ட் தயாரிச்சு விற்கிறதுக்கு அந்த ப்ராடக்ட் உள்ள போற காஸ்ட் எல்லாம் டைரக்ட் காஸ்ட். நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கி விற்கிறீங்கன்னா அப்போ டைரக்ட் காஸ்ட் ரொம்ப சிம்பிள், நீங்க வாங்குறது தான் டைரக்ட் காஸ்ட். வாங்கி நீங்க அதை பேக் பண்றீங்கன்னா அந்த வாங்குற காஸ்ட்டும் பேக்கிங் காஸ்ட்டும் டைரக்ட் காஸ்ட். நீங்களே மேனுஃபேக்சர் பண்றீங்கன்னா அந்த ரா மெட்டீரியல், அதுக்கான லேபர், அதுக்கான கன்சியூமபிள்ஸ், அது சேர்ந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டா வருது. அப்புறம் அதை பேக் பண்றோம், அதோட காஸ்ட் டைரக்ட் காஸ்ட். எதெல்லாம் வந்து வேரியபிளா இல்லாம ஓவர் ஹெட்ஸ் மாதிரி இருக்கோ அதெல்லாம் பிக்சட் காஸ்ட், அதெல்லாம் இன்டைரக்ட் காஸ்ட். இது வந்து டைரக்ட் காஸ்ட். அதே மாதிரி நீங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்கன்னாக்க ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வருது, அதுக்கு 6 பேரை டெபியூட் பண்ணி நான் வந்து அந்த டெலிவரபிள்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னாக்க அந்த 6 பேரோட சேலரி எவ்வளோ, அவங்களுக்கான டிராவல் என்ன, கன்வேயன்ஸ் என்ன, அவங்களுக்கான போனஸ், இன்சென்டிவ்,
இதெல்லாம் சேர்ந்து வருது தான் டைரக்ட் காஸ்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் காஸ்ட். இது இல்லாம அந்த ப்ராடக்ட் உருவாகாது, இது இல்லாம அந்த சர்வீஸ் கிடைக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் லெவல் காஸ்ட். ஸோ நான் என்ன போட்டிருக்கேன், அடுத்தது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல 3 பிரேக்கப் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், அப்புறம் டைரக்ட் லேபர் காஸ்ட், மூணாவது டைரக்ட் கன்சியூமபிள் காஸ்ட். இதை 3 ஆட் பண்ணா 300 வருது. இது உங்களுக்கு எஸ்டிமேட் பண்ண முடியும். இவ்வளவு ப்ராடக்ட் விற்கணும்னா இதுக்கு இவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படிங்க உங்களால எஸ்டிமேட் பண்ண முடியும். இதுக்கு வந்து உங்களுக்கு பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் தேவை உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸும் உங்களால இதை நீங்க இவ்வளவு சேல் பண்ணணும்னா எவ்வளவு யூனிட் சேல் பண்ணணும், அந்த யூனிட்டுக்கான என்னென்ன காஸ்ட், ஒவ்வொரு பிசினஸ்க்கும் இது மாறும், எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறது மாறும். ஓகே, ஸோ இப்போ டைரக்ட் காஸ்ட் போட்டுட்டு டைரக்ட் காஸ்ட் பர்சன்டேஜ் போட்டு பாருங்க. டைரக்ட் காஸ்ட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100. ஸோ 60% இருக்கு, 53% இருக்கு, 47 இருக்கு, 48 இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஏதோ எஸ்டிமேஷன் ராங்கா இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. ராங்கா கூட இருக்கலாம் எஸ்டிமேஷன். டைரக்ட் காஸ்ட்ங்கிறது எவ்வளவு பண்ணாலும் அந்த காஸ்ட் இன்கர் பண்ணி தான் ஆகணும் போது 60% இருக்கிறது 53% கம்மியா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், எங்கேயோ ராங்கா மெட்டீரியல் எஸ்டிமேட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அப்படி இல்லை, மெட்டீரியல் பிரைஸ் கம்மியா இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த மாதிரி அனாலிசிஸ் இந்த லெவல்ல பண்ணணும் நீங்க. ஸோ இதுல வந்து என்ன பண்ணலாம், நீங்க வித் எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்ட் டேட்டா அண்ட் கரண்ட் மார்க்கெட் ரேட், இதை வச்சு நீங்க இந்த டைரக்ட் காஸ்ட் கேப்சர் பண்ணணும். அதுலயும் நீங்க பிரேக் பண்ணி பாருங்க. மெட்டீரியல் எவ்வளவு பர்சன்டேஜ், 20%, 18%, 16%, 16%. அப்போ மெட்டீரியல் 16% ஆறுது அப்படின்னா 4% மெட்டீரியல் கம்மி ஆறுதுன்னா ஒன்னு ராங்கா எஸ்டிமேட் பண்ணிருக்கோமா, இல்ல மெட்டீரியல் காஸ்டே கம்மி ஆயிடுதா, இல்ல செல்லிங் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா. எவ்வளவு சேல்ஸ் இன்க்ரீஸ்னாலும் மெட்டீரியல் காஸ்ட் பர்சன்டேஜ் ஸ்டாண்டர்டா இருக்கும். அதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இல்ல இதை பார்த்துட்டு தெரியல, மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் ஒன்றும் கம்மி ஆகல, 20% தான் இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து அப்போ 105 இல்லப்பா 110 போட்டுக்கலாம், இல்ல 120 கூட போட்டு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த பர்சன்டேஜ் போடணும். பிளஸ் உங்க பிசினஸ்ல உங்களுக்கு வந்து மனப்பாடமா தெரியும், 100 ரூபாய் வித்தனா எனக்கு செலவு 30 ரூபாய் ஆகும்பா அப்படின்ட்டு, அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகே, அப்புறம் லேபர் காஸ்ட் எவ்வளவு ஆகுது, ரா மெட்டீரியல் வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு நீங்க வேஜஸ் பே பண்றீங்க, அதான் லேபர் காஸ்ட். இல்ல ப்ராடக்ட் வந்தா பேக்கிங் பண்றீங்க, ஒவ்வொரு பேக்கிங்க்கும் ஒரு லேபர் காஸ்ட் ஸ்பெண்ட் பண்றீங்க, அது லேபர் காஸ்ட். ஒன்ஸ் அகைன் டைரக்ட் காஸ்ட்ங்கிறது அந்த ப்ராடக்ட் உள்ள டைரக்டா எவ்வளவு போறது, அதுதான் டைரக்ட் காஸ்ட். ஸோ லேபர் காஸ்ட் வந்து 20%, 18%, 16%, 16%. இது என்ன பண்றோம், இந்த 60%க்கான பிரேக்கப் கண்டுபிடிக்கணும். 60% காஸ்ட் போகுது, அதுல மெட்டீரியல் எவ்வளவு போறது, லேபர் எவ்வளவு போறது, கன்சியூமபிள்ஸ் எவ்வளவு போகுது. கன்சியூமபிள்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா அதர்ஸ் வேற ஏதாவது டைரக்ட் காஸ்ட் இருக்கலாம், அது உங்க இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மாற்று. ஸோ இதுக்கும் நீங்க பர்சன்டேஜ் போடுங்க, 20, 18, 16, 16. ஸோ இது போட்டுட்டீங்கன்னா வாட் யூ கெட் இஸ் அ கிராஸ் ப்ராஃபிட். இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ப்ராஃபிட் ஃபார் த பிசினஸ். இந்த கிராஸ் ப்ராஃபிட் இல்லாம நம்ம பிசினஸே பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது, வாங்கின விலையை விட கம்மி விலைக்கு வித்தா தட் இஸ் நாட் அ பிசினஸ். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் மெயின்டைன் ஆகுறதா நீங்க பார்க்கணும். இதுதான் ஸ்டெப் 3. நான் ஒவ்வொன்றத்துக்கும் ஸ்டெப் போட்டுறேன். ஸ்டெப் 2 டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிங்க. ஸ்டெப் 3 கிராஸ் ப்ராஃபிட் என்னன்னு பண்ணுங்க. சரி, கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டா உடனே பர்சன்டேஜ் போடுங்க. என்ன பர்சன்டேஜ் வருது,
40%, 45%, 53, 50. கரெக்ட்பா. ஓரளவுக்கு இதான் வருது பாஸ்ட்ல. இப்போ நீங்க என்ன பண்ணணும், இதை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டோட. கம்பேர் இட் வித் யுவர் பாஸ்ட் as well as industry standard. உங்களை மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்குலாம் ஜென்ரலா இந்த இண்டஸ்ட்ரிக்கு இவ்வளவு கிராஸ் ப்ராஃபிட் ஆகும், இவ்வளவு கிராஸ் ப்ராஃபிட் வரணும்னு உங்களுக்கு தெரியும். ஆர்டினரி ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்னா ஒரு கிராஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வரும், ஹோட்டல்ஸ்ல இன்னொரு கிராஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வரும். சிம்பிளா அந்த கிராசரிஸ் வாங்கி விற்கிறதுனா அதுல ஒரு கிராஸ் ப்ராஃபிட் வரும். இல்ல சர்வீஸ், மேன் பவர் சர்வீஸ் பண்றதுன்னா அதுல ஒரு கிராஸ் ப்ராஃபிட் இருக்கும். இல்ல டெக்னிக்கல் பர்சன்ஸ் நீங்க வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி சார்ஜ் பண்றது அதுல வந்து கிராஸ் ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுன்னா அதுல ஒரு கிராஸ் ப்ராஃபிட். ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஏன்னா கஸ்டமர்ஸ் அவ்வளவுதான் பே பண்றாங்க அதுக்கு. அந்த கிராஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும். ஓகே, ஒன்ஸ் அகெயின் இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் தான். இது வந்து பட்ஜெட் கிடையாது. இது வந்து ஒரு பட்ஜெட்கான பேஸை நீங்க ரெடி பண்ணிக்கிறீங்க. கிராஸ் ப்ராஃபிட் புரிஞ்சதா? இப்போ கிராஸ் ப்ராஃபிட்ங்கிறது சேல்ஸ்ல இருந்து அந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் கம்மி பண்ணிட்டு கிராஸ் ப்ராஃபிட் அரைவ் பண்றோம். அடுத்தது என்ன பண்ணணும், ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்னு பேரு. ஓவர் ஹெட் அப்படின்னா இது ப்ராடக்ட் உள்ள போற செலவு கிடையாது, ஓவராலா நீங்க ஸ்பெண்ட் பண்ற எக்ஸ்பென்சஸ். அது என்னென்ன இருக்கலாம், ரெண்ட் இருக்கலாம், இல்ல சேலரி ஆஃப் தி எம்ப்ளாயீஸ், இந்த ப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆகாத அதர் எம்ப்ளாயீஸ் அவங்களோட சேலரி இருக்கலாம், உங்களோட மார்க்கெட்டிங் காஸ்ட் இருக்கலாம், டெக்னாலஜி காஸ்ட் இருக்கலாம், வேற ஏதாவது கன்வேயன்ஸ், ஸ்டாஃப் வெல்ஃபேர், அது மாதிரி ஒவ்வொரு பிசினஸ்க்கும் நிறைய காஸ்ட் இருக்கும். அது ப்ராடக்டோட நீங்க டைரக்டா ரிலேட் பண்ண முடியாது, ஆனா அது இல்லாம இந்த பிசினஸ் பண்ண முடியாது. அதுவும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டைஸா தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வாங்க. இதை வந்து இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணலாம். எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம்? ஸோ தேர்டு வந்து கிராஸ் ப்ராஃபிட் போட்டோம் இல்லையா, இதை விட்டுடு. ஃபோர்த் வந்து ஒவ்வொரு காஸ்டா கேப்சர் பண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன, உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த பில்டிங், ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸ்க்கான ரெண்ட், மெயின்டெனன்ஸ், எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு ஆகுது பாருங்க. ஆக்சுவலா இந்த கோவிட் டயத்துல வந்து நிறைய பிசினஸ்ல நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணது இந்த பட்ஜெட் ரெடி பண்றதுக்கு தான். ஏன்னா சடனா சேல்ஸ் கம்மி ஆயிடுறது, ஷாப்ஸ் க்ளோஸ் ஆயிடுறது, உங்களால சேல் பண்ண முடியாது. அப்போ பட்ஜெட் பண்ணி அவசரம் பண்றதை விட, லாஸ்ட் மினிட்ல டிசிஷன் எடுக்கிறத விட பட்ஜெட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 9 monthsக்கு நமக்கு ரெவென்யூ இவ்வளவுதான் வரும், அப்படின்னா இவ்வளவு சேலரி பே பண்ண முடியாது, இவ்வளவு ரெண்ட் கொடுக்க முடியாது, ரெண்ட் ஆஃபீஸ் மாத்தலாமா, இல்ல கம்மி ரெண்ட் கொடுக்கறதுக்கு வேற இடம் பார்க்கலாமா, இல்ல ஓனரோட நெகோஷியேட் பண்ணி பார்க்கலாமா, லாட் ஆஃப் திங்ஸ் நீங்க ட்ரை பண்ணா இந்த பட்ஜெட்ல தான் அதெல்லாம் முடியும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட், ஒவ்வொரு பிசினஸுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் வந்து பேஸ். நிறைய பேர் ஓன் இடத்துல பண்ணுவீங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்க ரெண்ட் எடுத்தீங்கன்னா இது. அடுத்த காஸ்ட் வந்து செக்ஷன் 0.5 ஹெச்ஆர் எக்ஸ்பென்சஸ். ஹெச்ஆர்னா ஹியூமன் ரிசோர்ஸ். இது இல்லாம நீங்க பிசினஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ என்னென்ன, சேலரி, ஸ்டாஃப் வெல்ஃபேர், இன்சென்டிவ், போனஸ், என்னென்னலாம் நீங்க ஸ்டாஃபுக்காக ஸ்பெண்ட் பண்றீங்களோ, உங்க டீமுக்காக ஸ்பெண்ட் பண்றீங்களோ, அதெல்லாம் ஹெச்ஆர் காஸ்ட். அதை அனலைஸ் பண்ணி பாருங்க. எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, ஒவ்வொரு எம்ப்ளாயோட சேலரி என்ன, அடுத்த வருஷம் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கணுமா, இன்க்ரிமெண்ட் கொடுத்தா எவ்வளவு வரும், யார் யாருக்கு எவ்வளவு இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். சரி, அது தவிர ஸ்டாஃப் வெல்ஃபேர்னு சில எக்ஸ்பென்சஸ் இருக்கு, லஞ்சு, டீ, காஃபி, என்டர்டைன்மெண்ட், அதெல்லாம். 10 எம்ப்ளாயிஸ் இருந்தா இவ்வளவு செலவாகும். அப்போ 20 எம்ப்ளாயி இருந்தா எவ்வளவு செலவாகும், கால்குலேட் பண்ணுங்க. இன்சென்டிவ் அண்ட் போனஸ், எம்ப்ளாயி வைஸ் இன்சென்டிவ் கொடுக்க போறோமா, போனஸ் கொடுக்க போறோமா, எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணா ஓவர் டைம் பே பண்ண போறோமா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் த செகண்ட் கேட்டகரி ஆஃப் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அது 0.5. அடுத்த பாயிண்ட் மார்க்கெட்டிங் காஸ்ட். உங்களோட மார்க்கெட்டிங் செலவு என்ன, பேப்பர்ல பண்ண போறீங்களா, இல்லைன்னா மீடியால பண்ண போறீங்களா, சோசியல் மீடியால பண்ண போறீங்களா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போறீங்களா,
இல்லைன்னா அந்த ப்ரோஷர்லாம் கொடுத்து பண்ண போறீங்களா, இல்ல ஆள் அப்பாயிண்ட் பண்ணி நீங்க சேல் பண்ண போறீங்களா, வீடு வீடா அமைச்சு அவங்கள கேன்வாஸ் பண்ண சொல்ல போறீங்களா? ஸோ என்ன உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, எப்படி உங்களோட ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போக போறீங்க, அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டிங் காஸ்ட் போடணும். இந்த ஒவ்வொரு காஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். மார்க்கெட்டிங் காஸ்ட் பண்ணா சேல்ஸ்ல வரும், ஹெச்ஆர் எக்ஸ்பென்சஸ்னாலும் சேல்ஸ்ல போகும். அடுத்தது டெக்னாலஜி காஸ்ட். இன்னைக்கு டெக்னாலஜிக்கு ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. டெக்னாலஜி ஸ்பெண்ட் பண்ணாம பிசினஸ் நடத்த முடியாது. டெக்னாலஜி எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் கிடையாது. அந்த மாதிரி இருக்க முடியாது. எல்லாருக்குமே தேவை டெக்னாலஜி காஸ்ட். உங்களோட வெப்சைட், ஏதோ ஒரு ஆப் டெவலப் பண்ணலாம், இல்ல கஸ்டமர்ஸை ரீச் பண்றதுக்கு ஏதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்களே ஒரு உங்களோட ஆன்லைன் சேல்ஸுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம், இல்லை கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணலாம், இல்லை இன்வென்ட்ரி ட்ராக் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணலாம். பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் பில்லிங் எல்லாருக்குமே இருக்கும், பாஸ். அதை வந்து அக்கௌண்ட்ஸோட லிங்க் பண்றதுக்கு ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணலாம். லாட் ஆஃப் திங்ஸ். பட் இந்த டெக்னாலஜினால உங்களோட ப்ரொடக்டிவிட்டி டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆகும். இது இல்லாம நம்ம பண்ண முடியாது. ஏன்? டெக்னாலஜி சேவ்ஸ் லாட் ஆஃப் டைம் அண்ட் இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் குயிக்லி. உங்களால டிசிஷன் நிறைய எடுக்க முடியும். அதுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ். இந்த டெக்னாலஜினா ஐடி கம்பெனின்னு கிடையாது. இன்னைக்கு வந்து எல்லா கம்பெனிலையுமே மார்க்கெட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், சேல்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஹெச்ஆருக்கு யூஸ் பண்ணலாம், அக்கௌண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அட்மின்க்கு யூஸ் பண்ணலாம், ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். ஸோ டெக்னாலஜி காஸ்ட் வந்து பாருங்க நீங்க. ஓகே. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட். ஜென்ரலா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட், பேப்பர்ஸ், கம்யூனிகேஷனுக்கு, அப்புறம் வந்து 1% இன்சார்ஜ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அதெல்லாம் வந்து அது என்ன காஸ்ட் ஆகும் பாருங்க. இதுதான் டோட்டல் ஓவர் ஹெட்ஸ். ஸோ ஓவர் ஹெட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ப்ராடக்டோட நான் லிங்க் பண்ண முடியாது, ஆனா இந்த எக்ஸ்பென்சஸ் இல்லாம என்னால மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ண முடியாது. இதுக்கான டீம் எக்ஸ்பென்சஸ், டெக்னாலஜி, இதெல்லாம் தான் வந்து ஓவர் ஹெட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் இங்க போட்டிருக்கு. டோட்டல் ஓவர் ஹெட்ஸ். இதையும் நீங்க வந்து பர்சன்டேஜ் போட்டு பாருங்க, நல்லா அனலைஸ் பண்ண முடியும். ஸோ டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் நம்ம 11 ஸ்டெப் 11க்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் என்ன பர்சன்டேஜ் பாருங்க. 150 divided by sales into 100. 30% வந்து ஓவர் ஹெட்ஸ். உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் போட்டாதான் உங்களால வந்து அனலைஸ் பண்ண முடியும். பர்சன்டேஜ் போடாம அனலைஸ் பண்ண முடியாது. பாருங்க 30, 33, 21, 21. இது என்ன கம்யூனிகேட் பண்றது அப்படின்னாக்க, உங்களுக்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆக ஓவர் ஹெட்ஸ் பர்சன்டேஜ் கம்மியாகும். இது வந்து ஒரு பாயிண்டர். இங்க ஓவர் ஹெட்ஸ் 30% இருக்கு அப்படின்னா ஓவர் ஹெட்ஸ் நீங்க ஃபுல்லா யூட்டிலைஸ், உங்க ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் ஃபுல்லா யூஸ் ஆகல, கெப்பாசிட்டி வந்து ஃபுல்லா யூஸ் ஆகல. ஏன்னா சேல்ஸ் வந்து நீங்க 500 தான் பண்றீங்க, ஆனா அதே ஓவர் ஹெட்ஸ்க்கு சேல்ஸ் இங்க 750 பண்றீங்க. பட்ஜெட்ல இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணணும். அப்போ எஃபிஷியண்டா நீங்க ஓவர் ஹெட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த பர்சன்டேஜ் போட்டு பார்க்கணும் நீங்க. ஸோ இங்க 20%, இங்க 33% ஆயிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சேல்ஸ் கம்மி ஆயிடுதுன்னு அர்த்தம். இங்க 21%, திரும்ப சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி, எங்கேயுமே நீங்க எக்ஸ்பென்சஸ் கம்மியா பண்ணல பாருங்க. எக்ஸ்பென்சஸ் மெயின்டைன் பண்றீங்க, ஆனா 21% வந்திருக்கு. தட் மீன்ஸ் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு அர்த்தம். ஸோ இதுதான் பர்சன்டேஜ் ஓவர் ஹெட்ஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ 2 டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் கவர் பண்ணியாச்சு. அதே மாதிரி நீங்க மார்க்கெட்டிங் காஸ்ட் எல்லாத்துக்குமே பர்சன்டேஜ் போட்டு பாருங்க. பர்சன்டேஜ் வந்து அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மார்க்கெட்டிங் பர்சன்டேஜ் அலோன் 25 divided by சேல்ஸ்.
to 100. மார்க்கெட்டிங் வந்து 5% ஆஃப் த சேல்ஸ். எகெயின் இது இண்டஸ்ட்ரியில் இருக்கும். சில பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பர்சன்டேஜ் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சேல்ஸ்க்கு. அவங்க வந்து 10% ஆகலாம், 15% ஆகலாம். சில கம்பெனி 5% ஆகலாம். சில தடவை அவங்க வந்து கம்பல்சரியா மார்க்கெட்டிங் சில ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட்டிங் வந்து ரிசல்ட் என்னன்னா சம்டைம்ஸ் உடனே தெரியும், சில தடவை ஃபியூச்சர்ல தெரியும். அதனால மார்க்கெட்டிங் காஸ்ட் அதை நீங்க எப்படி வேணா சொல்லலாம், மார்க்கெட்டிங் சொல்லுங்க, ஆர் பிசினஸ் ப்ரமோஷன் சொல்லிக்கோங்க. அதாவது உங்களோட ப்ராடக்ட்டுக்கான ஒரு சேல் பண்றதுக்கான ஒரு பேக்ரவுண்டை கிரியேட் பண்றது தான் மார்க்கெட்டிங், பிசினஸ் ப்ரமோஷன் அண்ட் செல்லிங்னு போட்டுக்கோங்க. பர்பஸ் புரியுறது இல்லையா? அதான். ஸோ நீங்க அப்படி பண்ணும்போது பர்சன்டேஜ் பாருங்க, 5% ஆகுது. தோல்வி. ஸோ மார்க்கெட்டிங் காஸ்ட் பர்சன்டேஜ் போட்டு பாருங்க, 3% தான். ஏன் 3% அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுது. இப்போ 13% ரொம்ப அதிகம்னா மேபி இந்த 13% ஸ்பெண்ட் பண்ணதுனால அடுத்த தடவை உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக இருக்கலாம். இதை அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ ஒவ்வொரு காஸ்ட்டுக்கும் போடும்போது நீங்க அந்த பர்சன்டேஜ் அனலைஸ் பண்ணணும். அப்பதான் உங்களால அனாலிசிஸ் கரெக்டா பண்ண முடியும். பர்சன்டேஜ் போடலன்னா அனாலிசிஸ் கரெக்டா இருக்கா. நான் இங்க உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணிடுறேன். 15 divided by sales into 100. டெக்னாலஜி காஸ்ட் 3%. இந்த பர்சன்டேஜ் போட்டா உங்களால இயர் ஆன் இயரும் கம்பேர் பண்ண முடியும். போன வருஷம் இவ்வளவு பர்சன்டேஜ் ஆச்சு, இந்த வருஷம் இவ்வளவு பர்சன்டேஜ் ஆச்சு. ஸோ டெக்னாலஜி காஸ்ட்டுக்கும் பர்சன்டேஜ் போட்டுருங்க. கொஞ்சம் ஸ்லோவா தான் போறேன். அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் என்ன கவர் பண்ணணும்னு நினைச்சேன்னா அதை ஃபுல்லா கவர் பண்ணிடுறேன் நான். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் இது முடிச்ச உடனே ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சுக்கலாம். உங்க டவுட்ஸ்லாம் அதில் கேளுங்க. ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இப்போ ஃபுல்லாக நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொன்றத்துக்கும் டெக்னாலஜி காஸ்ட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட், ஒவ்வொன்றத்துக்கும் நீங்கள் பர்சன்டேஜ் போட்டு பாருங்க. அதே மாதிரி ஹெச்ஆர் காஸ்ட் போடுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெச்ஆர் பர்சன்டேஜ் போடணும். நீங்கள் 50 divided by 500 into 100. ஹெச்ஆர் காஸ்ட் போட்டுட்டீங்க. எதுக்காக போடணும் இந்த பர்சன்டேஜ்? அப்பதான் உங்களால கிளியரா அனலைஸ் பண்ண முடியும். உங்களுக்கே தெரியும், இவ்வளவு 10% போய் ஸ்பெண்ட் பண்ணாம ஹெச்ஆர்ல இல்லப்பா, ஹெச்ஆருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணா இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் சேல்ஸ் அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஃபார் தட். ஸோ ஹெச்ஆருக்கும் பர்சன்டேஜ் போட்டாச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பர்சன்டேஜ் போட்டோம், மார்க்கெட்டிங் பர்சன்டேஜ் போட்டோம், டெக்னாலஜிக்கும் பர்சன்டேஜ் போட்டோம், அட்மினிஸ்ட்ரேஷன் பர்சன்டேஜ் போட்டோம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஜென்ரலா பார்த்தா ஒரு கம்பெனியில வந்து 4%. நிறைய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போ அது எக்ஸ்பேண்ட் ஆக ஆக அந்த பர்சன்டேஜ் கிளியரா சீலிங் போட்டுடுவாங்க. அதுக்குதான் அந்த பர்சன்டேஜ் போடுறது. இப்போ டைரக்ட் காஸ்டா 75% மேல போகக்கூடாது, டைரக்ட் காஸ்ட் ஆர் 60% மேல போகக்கூடாது. மாதிரி இன்டைரக்ட்ல என்ன பண்ணுவாங்க, ரிமைனிங் இருக்கிற இப்போ டைரக்ட் காஸ்ட் 60% போயிடுச்சுனாக்க இன்டைரக்ட் உங்ககிட்ட 40% தான் இருக்கும். நீங்க பாஸ்ட் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். சேலரி வந்து ஒரு 8% வச்சுக்கலாம், அதை தாண்டக்கூடாது. அதே மாதிரி மார்க்கெட்டிங் வந்து 10%, அதை தாண்டக்கூடாது. அதெல்லாம் நீங்க பிளான் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் பட்ஜெட். ஐ வில் டெல் யூ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்.
ஸோ இந்த காஸ்ட் எல்லாம் போட்டுட்டீங்கன்னா நீங்க என்ன அரைவ் பண்றீங்கன்னா அடுத்தது EBITDA. இதான் ஸ்டெப் 12. ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டெப்ரிசியேஷன் அண்ட் டாக்ஸ். அதான் EBITDAன்னு பேர். பிசினஸ்ல உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வருது இதை பாருங்க 50. இது எதுலேருந்து வருது? கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், யூ கெட் EBITDA. EBITDA பர்சன்டேஜும் போட்டிருக்கேன். 10%, 12%, 31%, 32%. அப்போ இதை நீங்க அனலைஸ் பண்ண சடனா எப்படி 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேல்ஸ் பாருங்க உங்களுக்கு 500ங்கிறது 200 ஆயிருக்கு, 700, 200 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சேமா இருக்கு, அதனால உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் மாதிரி இங்க என்ன இருக்கு, 500ங்கிறது 750 ஆயிருக்கு, 250 rupees சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால என்ன ஆகுது, கிராஸ் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 200 இருந்த கிராஸ் ப்ராஃபிட் 390 ஆயிருக்கு. ஆனா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சேமா இருக்கிறதுனால உங்களுக்கு EBITDA இங்க வந்து அதிகமா இருக்கு. இதான் EBITDA percentage. ஓகே, EBITDA percentage I will just show it in the color. So this is step 13. Step 12 வந்து EBITDA கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, அடுத்ததாக நீங்க கால்குலேட் பண்ண வேண்டியது இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். நான் எல்லாம் சும்மா அப்ராக்சிமேட்டா ஒரு நம்பர் போட்டிருக்கேன், நீங்க கால்குலேட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் காஸ்ட், நிறைய பேர் அந்த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டை பத்தி ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்க இன்டைரக்ட் காஸ்டா எடுத்துக்க கூடாது, அது வந்து ஒரு தனி காஸ்ட். ஏன், உங்களுடைய ஃபண்ட் யூஸ் பண்றீங்க, அந்த ஃபண்டுக்கான பிரைஸ் தான் இன்ட்ரெஸ்ட். இடத்த யூஸ் பண்றீங்க, அதோட பிரைஸ் ரெண்ட். பீப்புளை யூஸ் பண்றீங்க, அதோட பிரைஸ் சேலரி. மாதிரி நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு ஃபண்ட் யூஸ் பண்றீங்க, லோனை யூஸ் பண்றீங்க, அதுக்கான காஸ்ட் தான் இன்ட்ரெஸ்ட். இதை நீங்க அனலைஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் நான் போடல ரெவென்யூல, பிகாஸ் டைரக்டா வந்து ரெலவெண்டா அது இருக்காது மோஸ்ட்லி. ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், 10, 10, 10, 10. ஸோ இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் போட்டிங்களா, திஸ் இஸ் 0.13, ஸ்டெப் 13. ஸ்டெப் 14, இந்த EBITDAலேருந்து இதை நீங்க கழிச்சிங்கன்னா, 50லேருந்து இந்த 10 கழிச்சா வாட் யூ கெட் இஸ் EBT. EBDT, ஏர்னிங் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டாக்ஸ். திஸ் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப். இன்ட்ரெஸ்ட்டை நீங்க கன்சிடர் பண்ணணும், அதை தனியா ஒரு லைன் ஐட்டம் போட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இதுக்கும் டிஃபரன்ஸ் 50 இருக்கு, இங்க 40 இருக்கு. 10 ரூபாய் என்ன இருக்கு, இன்ட்ரெஸ்ட்னால போயிடுது. நீங்க ஃபண்ட் யூஸ் பண்றதுனால அதுக்கு கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் இன்ட்ரெஸ்ட். இந்த என்ன கேப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, EBDT பார்த்தோம். அதுக்கு அடுத்த ஒரு செலவு இருக்கு, அது ஆக்சுவலா நீங்க கையை விட்டு செலவழிக்க போறது இல்லை, உங்களுடைய அசெட்டை யூஸ் பண்றதுக்கான நோஷனல் வேல்யூ, தட் இஸ் கால்ட் டெப்ரிசியேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 15 இஸ் டெப்ரிசியேஷன். தேய்மான செலவு. பிளான்ட் அண்ட் மெஷினரி வச்சிருக்கீங்க, அதை 5 வருஷம் யூஸ் பண்ண போறீங்க, அப்போ வருஷம் 20% ரைட் ஆஃப் பண்ண போறீங்க. அது எவ்வளவு டெப்ரிசியேஷன் அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ரியலான ப்ராஃபிட் தெரியும் உங்களுக்கு. சம்டைம்ஸ் மெஷினரி பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருப்பீங்க, நீங்க வந்து ப்ராடக்டோட காஸ்ட், செல்லிங் பிரைஸ் டிஃபரன்ஸ், ப்ராஃபிட் மாக்குறீங்க. ஆனா இந்த 5 வருஷம் நீங்க ஒரு மெஷினரி வாங்கினது 6வது வருஷம் உங்களுக்கு யூஸ் ஆகாத போது, இந்த 5 வருஷம் மெஷினரிக்கு ஸ்பெண்ட் பண்ணதும் உங்களுடைய செலவு மாதிரி எடுத்துக்கணும். அதை எப்படி ப்ராஃபிட்ல நீங்க லிங்க் பண்றீங்க அப்படிங்கிறது தான் டெப்ரிசியேஷன். ஸோ டெப்ரிசியேஷன் கழிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வருது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். தட்ஸ் கால்ட் EBT, ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ். இதுல எல்லாமே EBT பாசிட்டிவா இருக்கு, வெரி ஹாப்பி சிச்சுவேஷன். அப்புறம் டேக்ஸ் அப்ராக்சிமேட்டா 30% டேக்ஸ் போட்டிருக்கேன். வாட் யூ கெட் இஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இதுதான் நீங்க எடுத்துன்னு போக முடியும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் தான் ஓனர்ஸ்க்கான ரிட்டர்ன். இந்த பிசினஸ்ல இந்த வருஷம் எவ்வளவு ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 21%, 21 lakhs, 35 lakhs, 140 lakhs, 154 lakhs. ஒன்ஸ் அகெயின் இது எல்லாத்துக்கும் நீங்க பர்சன்டேஜ் போட்டு பார்க்கலாம், ஒவ்வொரு ஸ்டேஜையும் பர்சன்டேஜ் போட்டு பார்க்கலாம். அதாவது EBITDA பர்சன்டேஜ் போட்டுட்டோம், ஏர்னிங் பிஃபோர் டெப்ரிசியேஷன் டாக்ஸ் இதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு போட்டு பார்க்கலாம் நீங்க.
8% வந்திருக்கு. டெப்ரிசியேஷன் போனோம்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ், EBT, அதுக்கும் பர்சன்டேஜ் போட்டு பார்க்கலாம். சிக்ஸ் % வருது. இது எதுக்காக உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் இங்க ஸ்பெசிபிக்கா இவ்வளோ டீப்பா போடுறோம் அப்படின்னாக்க, உங்களுக்கு இப்ப தெரியும் EBITDA 10% இருக்குப்பா, நல்ல EBITDA 10% இருக்கு. ஆனா EBDT 8% தான் இருக்கு. அப்ப 2% இன்ட்ரெஸ்ட்ல போயிடுது. ஓகே, பட் EBT 6% தான் இருக்கு, ஏர்னிங் பிஃபோர் டாக்ஸ். அப்ப என்ன டெப்ரிசியேஷன்ல வந்து ஒரு 2% போயிடுது நமக்கு. So you get EBT percentage. அடுத்தது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், இதுக்கும் நீங்க பர்சன்டேஜ் போட்டு பார்த்துடலாம். PAT, இதுதான் ஃபைனல் ரிட்டர்ன் டு த ப்ரமோட்டர். PAT 4.2%. So budget step 1 வந்து இதான். Step 1 of the budget. So 15, 16, 17, 18. 18 steps. First step of the budget is over. இப்போ இதை முடிச்சிட்டீங்க, இதோட ஓவரா அப்படின்னா இனிமே தான் நீங்க அனாலிசிஸ் பண்ணணும். இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? 600 இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? 700 இன்னும் ஃபர்தரா இன்க்ரீஸ் பண்ணலாமா? காஸ்ட் ஏதாவது கம்மி பண்ண முடியுமா? இல்ல எங்க டச் பண்ணா எங்க இன்க்ரீஸ் ஆகும்? நான் வந்து ஐ எம் கோயிங் டு இன்க்ரீஸ் மை, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், டெக்னாலஜியில் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போறேன், 25 இன்க்ரீஸ் பண்றேன். அப்போ அதனால எனக்கு சேல்ஸ் வந்து 600ங்கிறது 750 ஆகுமா? அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர்ல நீங்க அரைவ் பண்ணி பார்த்துட்டு you have to arrive at the budget. This is a first level budget. இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஜென்ரலா இந்த இண்டஸ்ட்ரியில எவ்வளவு ஹெச்ஆருக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க, நம்ம வித்தியாசமா வேற ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணலாமா? இது மாதிரி உங்க காம்படிட்டர்ஸோட பேலன்ஸ் ஷீட்லாம் எடுத்து பாருங்க. நீங்க கம்பெனியா இருந்தா உங்களுக்கு ROCல கிடைக்கும். அவங்க அவ்வளவு சேல் பண்றாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு பாருங்க. என்ன எக்ஸ்பென்சஸ் அவங்க நிறைய பண்றாங்க, அதனால சேல் நிறைய வருதுன்னு அனலைஸ் பண்ணலாம் நீங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் பட்ஜெட். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. பிஃபோர் ஐ மூவ் ஆன் டு, இதே பட்ஜெட்லேயே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடணும், கேஷ் ஃப்ளோவும் போடணும். அதுவும் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட மாத்திரம் நீங்க நிறுத்த முடியாது. ஓகே, if you have any doubts you can ask. ஸோ யாரா ஒருத்தர் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, புரிஞ்சுதா இல்லையான்ட்டு, ஸோ தட் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். இது புரியுறதா? அது யாராவது 2 பேர் அண்டர்ஸ்டுட் மெசேஜ் அனுப்புங்க, ஸோ தட் நான் நெக்ஸ்ட் போகலாம். அது டவுட் இருந்தாலும் கேளுங்க. Yes sir, got it, understood sir, clear sir. Okay, okay, thank you, good. இப்போ அப்படின்னா நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு தைரியமா போவேன். நான் ஏன் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எனக்கு அந்த தைரியம் ஒண்ணுன்னு சொல்றேன் அப்படின்னாக்க, இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டுடுவீங்க, ஆனா கேஷ் ஸ்டக் ஆகாம இருக்குமாங்கிறதுக்கு கேஷ் ஃப்ளோவையும் நீங்க பட்ஜெட்ல கேஷ் ஃப்ளோவும் போடணும். இப்போ அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் நான். ஓகே,
இன்னைக்கு 10 மினிட்ஸ் அந்த இது போனதுனால 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அந்த கேஷ் ஃப்ளோவை ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சிடுறேன் நான். ஸோ தட் நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கலாம் நீங்க. இல்ல இந்த கேஷ் ஃப்ளோ போடும்போதே டவுட் இருந்தா கூட கேளுங்க, வெயிட் பண்ண வேண்டாம். இது வரைக்கும் போட்டாச்சு. சிம்பிளா வந்து இது வந்து நீங்க திங்க் பண்ற வேலை தான். இந்த ஃபார்மேட் போடுறது பெரிய விஷயம் கிடையாது. அடுத்தது என்ன, கேஷ் ஃப்ளோ அப்படின்னு ஒன்று அரைவ் பண்றோம். இது எதுக்காகனாக்க, இவ்வளோ சேல்ஸ் பண்றேன், இவ்வளோ பேட்னு இருக்கு, ஆனா நான் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா முடியுமா? அதுக்கு இன்வென்ட்ரி நிறைய வேணுமே, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு நான் கேஷ் எடுத்துன்னு வரணுமா? இல்ல நான் கலெக்ஷனே வராம நம்ம சேல் பண்ணிட்டே இருந்தா அதோட எஃபெக்ட் என்ன? இந்த கேஷ் ஃப்ளோ பார்த்தாதான் உங்களோட பட்ஜெட் கம்ப்ளீட். கேஷ் ஃப்ளோ இல்லாம பட்ஜெட் கம்ப்ளீட் கிடையாது. எதுக்காக இந்த கேஷ் ஃப்ளோ போடுறது அப்படிங்கிறது பேக்ரவுண்ட் சொல்றேன். சேல் 715 போட்டிருக்கீங்க, ஆனா அந்த 750 வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணோன்னே நீங்க அக்கௌண்ட் பண்ணிடுறீங்க. ஆனா அது 3 மாசம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கலாம். அப்போ உங்ககிட்ட ப்ராஃபிட் இருந்தாலும் பணம் இருக்காது. அதே மாதிரி இந்த சேல் 750 பண்றீங்க, ஆனா அந்த 750 சேல் பண்ணணும்னா நீங்க 300க்கு வந்து இன்வென்ட்ரி வச்சிருக்கணும் கையில. அப்ப இன்வென்ட்ரிக்குன்னு ஒரு பணத்தை போடுறீங்க இல்லையா, அது எனி பாயிண்ட் ஆஃப் டைம் 3 மாச சேல்ஸ்க்கு என்னோட பினிஷ்ட் குட்ஸ் நான் ப்ராடக்ட் வச்சுட்டே இருக்கேன். இப்ப சேல் வந்து 750 lakhs பண்ணிட்டேன், ஆனா ஒரு 100 lakhs ஒர்த் ஆஃப் குட்ஸ் நான் வச்சுட்டே இருக்கணும் ஸ்டாக். அதுக்கு பணம் வேணும். அதுல நீங்க பணத்தை போட்டிருப்பீங்க. அப்ப 750 பண்ணோன்னா நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன்பா, ஆனா கேஷ் கையில இல்ல. இதோ ப்ராஃபிட் பண்ணிட்டேன்பா, டாக்ஸ் கூட பே பண்ணிட்டேன், டாக்ஸ் பே பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டேன், ஆனா கையில பணம் இல்ல, ஷார்டேஜா இருக்கு. அதுக்குதான் கேஷ் ஃப்ளோ போடுறது. இல்லைன்னா என்ன பண்ணலாம், திரும்ப சொல்றேன், வேற எங்க உங்களுக்கு மாட்டோம். 750 நீங்க சேல் பண்ணிட்டீங்க, ஆனா ஒரு மிஷினரி வந்து பழுது அடைஞ்சிடுச்சு, அதுக்கு வந்து ஒரு 20 lakhs அதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க. ஒரு வெஹிக்கிள் ஒன்று அர்ஜென்ட்டா தேவைப்படுறது உங்களுக்கு, அதுக்கு ஒரு 10 lakhs ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. 30 lakhs உங்களுக்கு அதுல பணம் போயிடுச்சு. ஸோ நான் 750 சேல் பண்ணிட்டேன், ப்ராஃபிட்டும் பண்ணிட்டேன், டாக்ஸும் கட்டியாச்சு. டாக்ஸ் கட்டின உடனே 133 நான் ப்ராஃபிட் வருது, ஆனா என் கையில பணமே இல்லை. இதுக்காக தான் கேஷ் ஃப்ளோவும் போட்டாதான் பட்ஜெட் வந்து பூர்த்தி அடையும். பட்ஜெட் முழுசாகணும்னா நீங்க கேஷ் ஃப்ளோவும் போடணும். ஓகே, இப்போ ஏன் கேஷ் ஃப்ளோ போடணும் அப்படிங்கறது புரிஞ்சதா? யாராவது ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க சாட்ல. ஏன் கேஷ் ஃப்ளோ போடணும் அப்படிங்கிறது புரிஞ்சதா? யாராவது ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் சார், ஸ்ரீனிவாசன். ஓகே, குட். இப்போ to take care of expenses before receivables received, to plan collection, to understand cash availability. Excellent. So cash flow போடணுங்கிறது அவசியங்கிறது புரிஞ்சா போதும். ஏன் போடணுங்கிற அப்படி சொல்றேன், போடுறது அவசியம். அது எப்படி போட போறோங்கிறது இப்ப பார்க்கலாம். கேஷ் ஃப்ளோல வந்து 3 காம்பனன்ட். நான் மெதுவா போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எவ்வளவு இருக்குன்னு எடுத்து எழுதிக்கோங்க குவார்டர் வைஸ். அதாவது இங்க இருக்கிறது இங்க வருது. ஸோ இது எல்லாருக்குமே புரியும், சிம்பிள். அப்புறம் டெப்ரிசியேஷன் ஒரு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் பண்ணியிருக்கோம், ஆனா டெப்ரிசியேஷன்ங்கிறது கேஷ் வெளியில போல, தேய்மான செலவு. அதனால அதை ஆட் பண்ணணும். இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸோட இந்த டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணுங்க. ஏன்னா அது கேஷ் செலவு கிடையாது. ஆக்சுவலா ப்ராஃபிட் உங்களுக்கு 31 ரூபாவே இருக்கும். மூணாவது இன்ட்ரெஸ்ட்னு ஒண்ணு கழிச்சிருக்கீங்க இல்லையா, அதையும் ஆட் பண்ணுங்க. நீங்க கேட்கலாம், இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஆக்சுவலா கொடுத்துருக்குமே சார், அதை கழிக்கணுமே. டெப்ரிசியேஷன்னா நம்ம பணம் கொடுக்கல, அதனால ஆட் பண்றீங்க. இன்ட்ரெஸ்ட் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் தனியா வரும், கீழே வரும். இப்போதைக்கு அது ஆபரேஷன் சம்பந்தம் இல்லாதது இன்ட்ரெஸ்ட்ங்கிறது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த கேஷ் ஃப்ளோ
ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெப்ரிசியேஷன். இதான் ஸ்டெப் 1. இது கிளியரா? யாராவது ஒருத்தர் மெசேஜ் அனுப்புங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியரான்ட்டு. கிளியர். நவ நெக்ஸ்ட் ஸ்டெப் போறேன். கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போறேன் கேஷ் ஃப்ளோல. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு. அது எப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னேன். நீங்க சேல் பண்ணிட்டீங்க, 750 சேல் பண்ணிருக்கீங்க, ரிசீவபிள் 50 இருக்கு. அதாவது நீங்க கலெக்ட் பண்ணாத பணம், ரிசீவபிள்னு சொல்லலாம், இல்லைன்னா சன்ட்ரி டெட்டார்ஸ்னு சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர் கடைசியில் பார்த்தா, ஈவன் தோ யூ ஹவ் மேட் அ சேல் ஆஃப் 500, ஆனா அதுல அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. எவ்வளவு? அவுட்ஸ்டாண்டிங் 15 ரூபாய் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, 15 lakhs. அதை இன்னும் புரியணும்னா ஸ்டோக் இது அவுட்ஸ்டாண்டிங் கூட சொல்லலாம். அதை ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணணும். குவார்டர் 1 கடைசியில் இது எவ்வளவு இருக்கு, குவார்டர் 2 கடைசியில் எவ்வளவு இருக்கு, குவார்டர் 3 எவ்வளவு, குவார்டர் 4 எவ்வளவு. இந்த அவுட்ஸ்டாண்டிங் தான் கேஷ் ஃப்ளோவோட இம்பாக்ட். நீங்க சேல் பண்ணதெல்லாம் உள்ள வந்துருச்சுன்னா கேஷ் ஃப்ளோன்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். நீங்க சேல் பண்ணிட்டீங்க ஆனா பணம் வரல, அதுதான் ரிசீவபிள்ஸ். அப்புறம் இன்வென்ட்ரி. நான் இன்னைக்கு காத்தால வாங்கி இன்னைக்கே வித்துருவேன் அப்படின்னா இன்வென்ட்ரி அவசியம் கிடையாது. நீங்க இன்னைக்கு வாங்கி ஸ்டாக் வச்சிருக்கணும். ஒரு 2 நாள் அடுத்த மாசம் தான் அந்த ஸ்டாக் போகும்போது இன்வென்ட்ரின்னு ஒன்றத்துல போய் உங்களோட கேஷ் மாடும். மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணி முடிச்சிட்டீங்க, முடிச்ச உடனே அது போயிடுச்சுன்னா உங்களுக்கு அதை நீங்க ஸ்டாக் வைக்க வேண்டாம். ஆனா முடிச்சு வச்சு அது விற்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ எவ்வளவு உங்களுக்கு இன்வென்ட்ரியில இருக்கு. இப்போ நீங்க ஏதோ ஒரு ஷாப் வச்சிருக்கீங்கன்னா யாராவது கஸ்டமர் இருந்தாலும் வாங்கி அவருக்கு விற்க போறது இல்லை. கடையில ஸ்டாக் வச்சிருக்கீங்க, அந்த ஸ்டாக்குக்கு கேஷ் போறது இல்லையா, அதனாலதான் இதை கன்சிடர் பண்ணணும். இன்வென்ட்ரியில எவ்வளவு போறது. அடுத்தது அட்வான்ஸ்டு வெண்டார்ஸ். நிறைய வெண்டார்ஸ்க்கு நீங்க அட்வான்ஸ் கொடுப்பீங்க. அவங்க வந்து 1 மாசம் கழிச்சு சப்ளை பண்ணலாம், 2 மாசம் கழிச்சு சப்ளை பண்ணலாம், இல்ல 10 days இன் அட்வான்ஸ் சப்ளை பண்ணாதான் உங்களுக்கு குட்ஸ் எடுத்துன்னு வர முடியும். இது 3 பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக். இங்க போய் பணம் மாட்டிக்கிறது. இதான் கரண்ட் அசெட்னு பேரு. இது இல்லாம பிசினஸ் பண்ண முடியாது. இப்போ சில பிசினஸ்ல வந்து கேஷை வாங்கி தான் சேல் பண்றீங்கன்னா ரிசீவபிள் வராது. சில பிசினஸ்ல ஸ்டாக்கே வச்சுக்க மாட்டீங்க, வராது. சில அட்வான்ஸை பே பண்ண வேண்டாம், வராது. பட் இதெல்லாம் வந்ததுன்னா இது 3 தான் மெயினா ஒர்க்கிங் கேபிட்டல். நான் இங்க கால்குலேஷனுக்காக என்ன போட்டிருக்கேன், இங்க ஒரு 15 15 15 எதுக்கு போட்டிருக்கேன்னா, இது வந்து இந்த குவார்டர் க்ளோசிங்ல இருக்கு, இது இந்த குவார்டர் ஓப்பனிங்ல இது இருக்கு. 15 இருக்கிறது இப்போ 15ஆவே இருக்கு. இங்க 15 இருக்கிறது, இங்கேயும் 15ஆவே இருக்கு இன்வென்ட்ரி. இப்போ இந்த வருஷம் இது அசியூமிங் இது 20 ஆறுது, இதுவும் 20 ஆறுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அட்வான்ஸ் வெண்டார் 15 இருக்கிறது, இப்போ 10 ஆறுது, அசியூமிங் 15 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 இடத்துல தான் உங்களோட பிளாக் கேஷ் பிளாக் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு பிளாக் ஆகிற மாதிரி உங்களுக்கு சில டைம் அட்வான்டேஜ் வரும். என்ன, நீங்க கடனுக்கு வாங்குவீங்க, அதுதான் பேயபிள்ஸ்னு பேரு. பேயபிள்ஸ் ஆர் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ஆர் கிரெடிட்டார்ஸ் பேமெண்ட், கிரெடிட்டார்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லுவோம். இது 3 உங்களுக்கு கேஷ் வந்து பிளாக் ஆகுது, இதுல உங்களுக்கு கேஷ் ஹெல்ப் ஆகுது, ரிலீஸ் ஆகுது. ஸோ இது இந்த 3த்தையும் ஆட் பண்ணி இதை கழிச்சா அதுக்கு பேர் தான் ஒர்க்கிங் கேபிட்டல்னு பேர். இதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல். இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தாதான் அங்க மேல இருக்கிற சேல் எக்ஸ்பென்சஸ்லாம் அடுத்தது. இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் தான். இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், 20 + 20 + 15 - 20, இதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ இதுல வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டெப்ரிசியேஷன் போட்டீங்களா. செகண்ட் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல்
ஆமா, ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து 35 இருக்கு, 70 இருக்கு, 90 இருக்கு, 100 இருக்கு. இப்ப இந்த Q1 ஆரம்பத்துல 25 இருக்கு. நீங்க கேட்கலாம் சார் 35 ஒர்க்கிங் கேபிட்டல் போடுறோம், பட் ஆல்ரெடி 25 இருக்கே சார், எனக்கு 35 செலவாகாதே சார். நான் அதுக்கு தான் சொல்றேன், அடுத்த ஸ்டெப் இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். இதுதான் உங்களுக்கு இந்த குவார்டர்ல ஆக்சுவலா பிளாக் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 25 இருக்கு ஓப்பனிங்ல, இப்போ 35 இருக்கு. இப்போ புதுசா உங்களுக்கு பிளாக் ஆகுது 10. இதான் அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னு பேரு. அப்போ அடுத்த குவார்டருக்கு என்ன ஆகுது? இங்க 70 இருக்கா, ஏற்கனவே 35 பிளாக் ஆயிருக்கு, இன்னொரு 35 போடுறீங்க. இதான் அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். பட் தேர்ட் குவார்டர்ல 90 ஆகுது, ஏற்கனவே 70 பிளாக் ஆயிருக்கு, அடிஷனலா 20. ஃபோர்த் குவார்டர்ல 100 இருக்கு, ஆனா ஏற்கனவே 90 இருக்கு, அடிஷனல் 10. இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப், அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் குவார்டர்ல 10 எக்ஸ்ட்ரா போய் பிளாக் ஆகுது, செகண்ட் குவார்டர்ல இன்னொரு 35 அடிஷனலா போய் பிளாக் ஆகுது, தேர்ட் குவார்டர்ல இன்னொரு 20 பிளாக் ஆகுது, ஃபோர்த் குவார்டர்ல இன்னொரு 10 பிளாக் ஆகுது. இதுதான் அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஸ்டெப் 2 புரிஞ்சதா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது ஒருத்தர் மெசேஜ் அனுப்புங்க சாட்ல. ஸ்டெப் 2 கிளியரா? ஏன்னா திரும்ப திரும்ப இதுதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. இது புரிஞ்சிடுதுன்னா ஓகேன்னு யாரா சொல்லுங்க. டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். அதுல டவுட்டுக்கு நோ சொல்றீங்களா, புரிஞ்சதுக்கு நோ சொல்றீங்களா? லோகேஷ் எஸ் புரிஞ்சிடுது. ஓகே ஓகே ஃபைன். ஒர்க்கிங் கேபிட்டல் நான் இன்னைக்கு முடிச்சிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா 5-9 ஆகுது, முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் இருக்கும் அடுத்த கிளாஸ் வரைக்கும். தேர்ட் என்னன்னா, கேன் யூ எக்ஸ்பிளைன் அகெயின்? ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், திரும்ப ஐயோட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. அதாவது சேல்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெப்ரிசியேஷன், இது புரிஞ்சதுன்னு எல்லாரும் சொல்லிட்டீங்க. அடுத்தது ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது மாட்டும் நமக்கு. அது ஒர்க்கிங் கேபிட்டல் எதுல வரும் அப்படின்னா, ரிசீவபிள்ஸ்னா வர வேண்டிய கலெக்ஷன், இன்வென்ட்ரி எவ்வளவு இன்வென்ட்ரியில பிளாக் ஆகுது, மூணாவது அட்வான்ஸ் எவ்வளவு கொடுக்குறோம். இது மூணு வந்து கரண்ட் அசெட்னு பேரு. அதே மாதிரி நம்ம 20 rupees வெண்டாருக்கு பே பண்ணோம், நம்ம அவுட்ஸ்டாண்டிங் வச்சிருக்கோம், நம்ம நிறுத்தி பே பண்றோம், நம்ம இழுத்து பிடிச்சு பே பண்றோம். அப்போ நெட்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 55 பிளாக் ஆயிருக்கு, 20 + 20 + 20 மைனஸ் நீங்க 20 கொடுக்காம நீங்க ஃபேவரபிளா வச்சுட்டு இருக்கீங்க. நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் 35. ஸோ Q1 உங்களோட நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் 35, Q2 70, Q3 90, Q4 100. பட் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து கேஷ் ஃப்ளோ கிடையாது, அடுத்த ஸ்டெப் தான் கேஷ் ஃப்ளோ. இப்போ உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் 35 இருக்கு, ஆனா இயர் பிகினிங்ல இங்க பாருங்க லெஃப்ட்ல 25ன்னு சொல்றேன். இயர் பிகினிங்ல 25 இருக்கு, இப்போ 35 இருக்கு. அப்ப அடிஷனலா உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளவு ஆகுது? 10. இதுதான் உங்களோட பிளாக், அடிஷனல் பிளாக். ஏன்னா ஆல்ரெடி 25 சிஸ்டம்ல இருக்கு உங்களுக்கு. இப்போ இந்த மாசம் வந்து ஸ்டாக் லெவல் வந்து 100 மெயின்டைன் பண்ணணும்னா, ஆல்ரெடி நீங்க 50 மெயின்டைன் பண்ணிருக்கீங்கன்னா உங்களோட எவ்வளவு அவுட்ஃப்ளோ? 50 தான் அவுட்ஃப்ளோ. அதுதான் வந்து அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். அடுத்த குவார்டர்ல அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வரும்? ஏற்கனவே 35 பிளாக்ல மாட்டிட்டு இருக்கு, இப்போ 70 இருக்கிறதுனால அடிஷனல் 35. ஸோ இன்னைக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் 19 இது இருக்கு, 90 புதுசா இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் மாட்ட போறது இல்லை, ஆல்ரெடி 70 மாட்டிட்டு இருக்கு. அப்போ அடிஷனலா எவ்வளவு போடுறோம்? 20. இதுதான் அவுட்ஃப்ளோ. ஓகே லோகேஷ், புரிஞ்சதா லோகேஷ்? ஓகே குட். அடிஷனல் ஒர்க்கிங் கேபிட்டல் புரிஞ்சிடுது உங்களுக்கு. எஸ் சார், லோகேஷ் எஸ். ஓகே குட். ஸோ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 புரிஞ்சிடுதா? இப்போ ஸ்டெப் 3 வரேன். வேற எப்படி உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? ஒர்க்கிங் கேபிட்டல் பார்த்துட்டோம். அடுத்தது வேற எங்க கேஷ் மாட்டும்? ஸோ த தேர்ட் என்ன? ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷனல் ஆக்டிவிட்டி. இது எப்படி அரைவ் பண்றோம்னா, ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டெபிட் 41 இருக்கு, அதுல ஒர்க்கிங் கேபிட்டல்ல போய் 10 மாட்டிக்கிறது. 41 - 31, ஆக்சுவலா ஆபரேஷன்ல இருந்து உங்களுக்கு வந்த ஃபண்ட் 31 தான். இதான் ஸ்டெப் 3.
ப்ராஃபிட் 41, அதுல ஒர்க்கிங் கேபிட்டல்ல 10 போயிடுத்து, பேலன்ஸ் 31. ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷனல் ஆக்டிவிட்டி இஸ் 31. ஏன் அப்படின்னா 41 is a profit, 10 is the working capital block, balance 31. இதுதான் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ங்கிறது ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2. அவ்வளவுதான். நீங்க பிசினஸ் பண்றீங்க, பிசினஸ்ல எவ்வளவுப்பா கேஷ் ஜெனரேட் ஆச்சு, அதான் இது. சேல்ஸ் எவ்வளவு வேணா பண்ணிருப்பீங்க, ப்ராஃபிட் எவ்வளவு வேணா பண்ணிருப்பீங்க, அந்த சேலு மைனஸ் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் எல்லாம் போட்டு கடைசியில பிசினஸ்ல என்னால 31 ரூபாய் தான், 31 தான் டெவலப் பண்ண ஜெனரேட் பண்ண முடிஞ்சது. இதுதான் வந்து ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷனல் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இப்போ இதோட நிஜமா பிசினஸ்ல நீங்க வந்து வெஹிக்கிள் வாங்கணும், பிளான்ட் அண்ட் மிஷின் வாங்கணும், அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதையும் கேப்சர் பண்ணும். இது பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்னு பேரு. இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டினா பிளான்ட் அண்ட் மிஷினரி, வெஹிக்கிள், அதர்ஸ். ஸோ எவ்ரி குவார்டர் நீங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றீங்க, 15, 25, 10. ஸோ டோட்டல் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்னு பேரு. இது ஸ்டெப் 4, இன்வெஸ்ட்மெண்ட் இன் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல ஒன்றும் உங்களுக்கு டிஃபிகல்ட் இருக்காது. எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களோ அதை கேப்சர் பண்ண போறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்ததுதான் இம்பார்ட்டன்ட். நீங்க பணம் அரேஞ்ச் பண்ணோம்னா உள்ள பணம் கொண்டு வரணும். அடுத்த ஸ்டெப், ஸ்டெப் 4 புரிஞ்சதா? யாராவது ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சாட்ல. எக்ஸ்பிளைன் Q1 அடிஷனல் ஒர்க்கிங் கேபிட்டல், அது பண்ணிடுறேன். ஓகே, அது முடிச்சுட்டு வரேன். Q1 அடிஷனல் ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி வருது அப்படின்னாக்க, Q1 ஓட நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ? 35. Q1ங்கிறது என்னது? லாஸ்ட் இயர் Q4க்கும் Q1க்கும் ஒரு கேப் இருக்கு இல்லையா? இங்க லெஃப்ட்ல பாருங்க 25 இருக்கு. அது Q4 ஆஃப் லாஸ்ட் இயர். ஆல்ரெடி 25 உங்களுக்கு இருக்கு. இப்போ 35 ஆறுது. அடிஷனல் என்ன? 35 minus 25, additional 10. இது கிளியராமா? காட் இட். ரமணி தான் கேட்டீங்க இல்லையா? ஓகே, ரமணி புரிஞ்சுதா? தேங்க்ஸ். ஓகே, ஏன்னா அடிஷனல் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி சிஸ்டம்ல 25 மாட்டின்னு இருக்கும்போது இந்த மாசம் 35 உங்களுக்கு புதுசா 35 வெளியே போகாது. இந்த மாச தேவை உங்களுக்கு 35, ஆனா 25 ஆல்ரெடி நீங்க டிப்ளாய் பண்ணிட்டீங்க. இன்னொரு 10 தான் அடிஷனல். நீங்க Q1, Q2 கம்பேர் பண்ணுவீங்க. ஆனா Q1க்கு எதோட கம்பேர் பண்ணுவீங்கன்னா லாஸ்ட் இயர் Q4 எண்டில் எவ்வளவு இருந்ததோ அதை பண்ண போறீங்க. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் புரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. அடுத்ததாக ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி. நீங்க போட்ட பணம், நீங்க போட்ட லோனு, நீங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் தான் ஃபைனான்சிங். இதுக்கும் பிசினஸுக்கும், இதுதான் பிசினஸுக்கு தேவை, ஆனா இதுக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது வந்து ஃபைனான்ஸ் பண்றீங்க. பிசினஸை எப்படி ஃபண்ட் பண்றீங்கிறதா இந்த ஆக்டிவிட்டி. ஈக்விட்டி 0, 0, 0, சும்மா 0ன்னு போட்டிருக்கேன். ஒரு 2, 2ன்னு போட்டுக்கோங்க சும்மா. லோன் ஒரு 1. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் ஆல்ரெடி இங்க நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். ஏன்னா இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டினால ஆப்ரேஷன்ல இருந்து எடுத்துட்டோம். இங்க அந்த ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டில அந்த இன்ட்ரெஸ்ட்டை போடுறோம் நாங்க. இப்போ இதை 3 டோட்டல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரதான் ஃபண்ட் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. எப்படி ஃபண்ட் ஃப்ரம்? 2 ஈக்விட்டி போட்டிருக்கீங்க, லோன் 1 போட்டிருக்கீங்க, ஆனா இன்ட்ரெஸ்ட் 10 வெளியே போடுறீங்க. ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டி உங்களுக்கு -7 ஸ்டாண்டர்டா இருக்கு. ஸோ இதான் ஸ்டெப் 5. ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி புரிஞ்சதா? யாராவது ஒருத்தர் மெசேஜ் அனுப்புங்க பார்க்கலாம். ஃபினான்சிங் ஆக்டிவிட்டினா புரிஞ்சதா? எனி ரெஸ்பான்ஸ்? டக்குன்னு மெசேஜ் அனுப்புங்க பார்க்கலாம். எஸ் சார், ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி புரிஞ்சதா? லோகேஷ். ரமணி புரிஞ்சதா? ஒரு மெசேஜ் அனுப்புங்க பார்க்கலாம். ரமணி. ஸ்ரீனிவாசன், காட் இட் சார். ரமணி.
ரமணி இருக்கீங்களா? சரி, ஓகே. ஸோ ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி புரிஞ்சது அப்படின்னு போட்டுட்டீங்க. ஃபைன். அவ்வளவுதான். இதை வந்து நம்ம இப்போ கம்பைன் பண்ண போறோம். சார் ப்ளீஸ் ஷேர் த எக்ஸல் ஷீட் ஆஃப் டெஃபினட்டா ஷேர் பண்றோம். 100% ஷேர் பண்றோம். லோகேஷ் விஸ்வநாதன் we will share it. இப்போ இவ்வளவு புரிச்சாச்சு. இப்போ ஆபரேஷன்ல எவ்வளவு உங்களுக்கு ஃபண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது என்னன்னா மூணு கேட்டகரைஸ் பண்ணும். ஒன்னு ஏ ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷனல் ஆக்டிவிட்டி, ப்ராஃபிட் எவ்வளவு, ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பி, இவன் இன்வெஸ்ட்மெண்ட்ல போயிடுது இவ்வளவு. சி, ஃபண்ட் இவ்வளவு அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இது மூணத்தோட அடிஷன் தான் நெட் கேஷ் ஜெனரேட்டட். நெட் கேஷ் ஜெனரேட்டட் குவார்டர் 1 எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னாக்க ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன் 31 ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன். அதுல இருந்து கேபெக்ஸ்க்கு 50 போயிடுது. 31 மைனஸ் 50 பிளஸ் பினான்சிங் ஆல்ரெடி -7ல இருக்கு. அதாவது பினான்சிங்ல இன்னொரு 7 போயிடுறது. ஸோ நெட்டா பாத்தீங்கன்னா 31 மைனஸ் 50 மைனஸ், ஆக்சுவலா இது பிளஸ்ல வரும். பினான்சிங் ஆக்டிவிட்டி வரும்போது ஜெனரலா பிளஸ்ல வரும். ஆனா இன்ட்ரெஸ்டிங் அதிகமா போனதுனால அது மைனஸ்ல இருக்கு. இப்ப பாருங்க டெவலப் பண்ணிருக்கோம். ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன் 31 வந்திருக்கு. அதுல கேபிட்டல்ல 50 போயிடுது. 31 மைனஸ் 50 எவ்வளோ? -19. அப்புறம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டியில ஒரு 7 வெளில போயிடுறது. -19 பிளஸ் -7 -26. தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல நீங்க நெட் கேஷ் -26 இருக்கு. ஈவன் தோ ப்ராஃபிட் இருந்தாலும் -26. இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட கீழே நீங்க கேஷ் ஃப்ளோவும் போடணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குவார்டர் 2ல 96 பாசிட்டிவா இருக்கு. குவார்டர் 3ல 118 இருக்கு. இப்போ இங்க நீங்க பிளான் பண்ணணும். ஓ மைனஸ்ல இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அடுத்து என்ன பண்றீங்க? ஓப்பனிங் 10 ரூபாய் இருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு. இந்த -26 ஆறதுனால க்ளோசிங் -16 ஆறுது. ஆல்ரெடி லாஸ்ட் இயர்ல வந்து உங்களுக்கு 10 இருக்கு. அதுதான் ஓப்பனிங் பேலன்ஸா எடுத்துக்கிறீங்க ஃபர்ஸ்ட் குவார்டர்ல. உங்களுக்கு டோட்டலா கேஷ் -26ல இருக்கு. அதுல 10 ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கீங்க. ஸோ -16 ஃபர்ஸ்ட் குவார்டர்ல உங்களுக்கு நெகட்டிவ். இதுதான் க்ளோசிங் பேலன்ஸ் அரைவ் பண்ணும். க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் இருந்தா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லப்பா, கேஷ் ஃப்ளோ மேனேஜ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் குவார்டர்ல என்ன ஆகுது? மைனஸ்ல இருக்கு. அப்ப ஏதோ ஒண்ணு பண்ணணும் இல்லையா? சரிப்பா, ஒரு ஈக்விட்டி இன்னும் ஒரு 10 கொண்டு வந்து போடுறேன் உள்ள. அப்போ இன்னும் மைனஸ்ல தான் இருக்கு. சரி, இப்போ லோன் இன்னும் கொஞ்சம் அடிஷனலா கொண்டுறேன்ப்பா, ஒரு 10 லோன் கொண்டுறணும். இப்போ பாசிட்டிவ் ஆயிடுது. 1 ரொம்ப ரிஸ்கா இருக்கு. சேஃபா இருக்கணும்னா, இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னா என்ன பண்ணும்? நான் ஈக்விட்டி ஒரு 15 போட்டுடுறேன்ப்பா. இப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகுது. ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் அண்ட் மெஷினரி இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இல்லப்பா, கேஷ் 6 தான் இருக்கு, இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இல்ல டெஃபினட்டா பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு 15 பத்தாது, 30 இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கேஷ் போய் பாருங்க நெகட்டிவ் ஆயிடுறது. அப்போ நீ 30 கொண்டு வா, அப்பதான் மேனேஜ் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இங்க வந்து ஆபரேஷனல் ஆக்டிவிட்டியில வந்து 31 இருக்குப்பா. ரிசீவபிள்ஸ் இதை நல்லா எஃபிஷியண்டா கலெக்ட் பண்ணலாம். 20 வைக்க வேண்டாம், அடிச்சு பிடிச்சி கலெக்ட் பண்ணி இதை ஒரு 15க்கு கொண்டு வந்துருவோம் நம்ம. அப்போ உங்களுக்கு திரும்ப இங்க கீழே பாருங்க, உங்களுக்கு 11 வந்துடுறது. எவ்வளவு அந்த இந்த பட்ஜெட் P&L கேஷ் ஃப்ளோ வச்சுட்டு உங்களோட ஆபரேஷன்ஸை நீங்க மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் கேஷ் ஃப்ளோ. இது வரைக்கும் புரிஞ்சுதுன்னு சொன்னீங்க. நெட் கேஷ் ஜெனரேட்டட் சொல்லியாச்சு. இது க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ். ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, புரிஞ்சுடுதா இல்லையான்ட்டு பார்க்கலாம். க்ளோசிங் பேலன்ஸ் வரைக்கும் வந்துட்டோம்.
யாராவது 2-3 பேர் மெசேஜ் அனுப்புங்க. காட் இட் சார், அண்டர்ஸ்டுட், ராமடி அண்டர்ஸ்டுட், குட். இன்னும் ஒருத்தரோ போடுங்க பார்க்கலாம். காட் இட், ஓகே. புரிஞ்சுச்சுன்னா நீங்க எல்லாம் வெரி வெரி நாட் ஒன்லி குட் ஆண்டர்பிரினர், யூ ஆர் ஆல்சோ குட் ஃபினான்ஸ் பர்சன்ங்கிறது கிளியர். அது ரெண்டும் கிளியரா இருக்கு இப்போ நமக்கு. யூ ஆர் குட் ஆண்டர்பிரினர், யூ ஆர் குட் ஃபினான்ஸ் பர்சன். ஏன்னா இந்த 1 ஹவர்ல உங்களுக்கு பட்ஜெட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிளியரா புரிஞ்செடுத்து P&L கேஷ் ஃப்ளோ. சார் பட்ஜெட் இதோட முடிச்சிடலாமா? இது வந்து நம்பர்ஸ் பேஸ் ஒர்க், எப்படி மேனேஜ் பண்ணலாங்கிறதுக்கான ஒர்க் தான் இது. பட் பட்ஜெட்டை வந்து நல்லா ஃபைன் டியூன் பண்ண போறோம் நெக்ஸ்ட் பேட்ச், நெக்ஸ்ட் கிளாஸ்ல. அதுக்கு தயாரா இருங்க. பட்ஜெட்டை வந்து ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணி பிஸ்னஸ் ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு எடுத்துன்னு போறது தான் இந்த கிளாஸோட அப்ஜெக்டிவ். அதுக்கான விளக்கங்கள் தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு கொடுத்தேன். மைண்ட் ஃபார் த டே. ஓகே, தேங்க்யூ. ஸோ நல்ல ஒரு டூலா யூஸ் பண்ணி பட்ஜெட்டை யூஸ் பண்ணி நல்ல ஒரு பிஸ்னஸ் பிளானா போட்டு பிஸ்னஸ் இந்த வருஷம் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு மைண்ட்ல போடுங்க. இதை ஏன் டை எசென்ஷியல்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, திஸ் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் எவ்ரி பிஸ்னஸ். அதனால தான். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச்.